வணக்கம் நண்பர்களே. மதுரை மீனவன்டா இவர் தான் உண்மையான மதுரை மீனவன். ஏன்னா இவர் தான் டெய்லி வந்து மீன் பிடிக்கிற மட்டும்தான் பர்லராக மீன் பிடிக்கிறவர் நம்ம நண்பர் வீரசாமி. பார்த்துக்குங்க. போட்டால் எத்தனை நாளைக்கு தாங்க? ஒரு வாரத்துக்கு தாங்க. ஒரு வாரம் தாங்க நண்பர். இப்படி நண்பர்களே இப்போ வந்து நண்பர் புழு தோன்றுறாரு. புழு எங்கே இருக்குன்னு கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்து தோண்டிடுவார். இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் கரும்புழு. இந்த கரும்புழுவை போட்டால் கட்லா, சிலேபி, வெறா, பாறை இந்த மாதிரி ஐட்டம் பெரிய பெரிய மீன் கடிக்க வந்து இந்த கரும்புழுக்கு இந்த மாதிரி கனமான புழுவாக போட்டா, கனமான புழுவாக போட்டால் அது இந்த புழு தொங்க விடணும். இப்படி தொங்க அடிக்கிறதுக்கு நல்லா அந்த மாதிரி அமுங்குற இடத்துல போட்டு தோண்டனா நல்லா அமுங்குற இடத்துல இப்படி அமுங்குற இடத்துல தோண்டணும். இப்படி அமுங்குற இடத்துல தோண்டினா புழு இருக்கும், நிறையா இருக்கும். ஓகே நண்பர் இந்த மாதிரி சிறந்த ஐடியாக்கெல்லாம் கொடுப்பாரு. இவரை நான் புழுவை தோண்டியாச்சு. இதை பாருங்க, மொத்த புழுவை காட்டுறேன். ரொம்ப கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் தோண்டிட்டாரு. பாருங்க எத்தனை நாளைக்கு வரேன்? எத்தனை ஒரு வாரத்துக்கு வருங்க புழு மட்டும். ஒரு வாரத்தை வச்சு சரி வீரா உள்ள போடுவீரா. புழு சூழ இருக்குன்னா நண்பர் புழு தோண்டு வந்துட்டாரு. அது உயிரோட ரொம்ப ஒரு வாரம் இருக்குன்னா இந்த புழு இந்த மண்ணு தான் போடணும். இந்த மண்ணை போட்டால் புழு உசூட இருக்கும். அது என்ன மண்ணு? ஆத்து மண்ணு. ஒரு வாரத்துக்கு விவசாயம் உசூட நடக்கும். எப்படி மண்ணு போட்டுக்கலாம். பாருங்க நண்பர்களே, இந்த ஆத்து மண்ணை போட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு உயிரோட இருக்கும்னு சொல்றாங்க. கொஞ்சம் களிமண் சேர்க்கணும். சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு உயிரோட இருக்கும். சேர்த்துட்டோம்னா புழுலாம் உயிரோட இருக்கும். களிமண் கொஞ்சம், ஆத்து மண்ணு கொஞ்சம். ஓகே. இந்த ரெகுலர் மீனவன் இவர் தான். இவர் தான் எல்லாருமே தெரியும். புழுவை எப்படி காப்பாற்றுறது எல்லாம் நமக்குலாம் தெரியாது. சும்மா வீடியோ காண்டி ஒரு 15 வயசு 18 வயசு வரைக்கும் மீன் பிடிச்சா. அதுக்கப்புறம் பிடிக்கல, கல்யாணம் முடிச்சு அதோட வெளியே விலகிட்டான். அதான் உண்மையான மருது மீன். ஆமாம். கொஞ்சம் சாணி சாணி கொஞ்சம் சாணி போட்டுடணும். சாணியை கொஞ்சம் போட்டு விட்டோம்னா அது விசாட்டுக்கு அது சாணியை மேய்ச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் வேற மெயினானது. இதை சொல்லாம விட்டவர். இந்த சாணியை மேய்ச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்க வந்து மாட்டு சாணி இருக்கலாம். இந்த மாட்டு சாணியை கொஞ்சம் நிலச்சில போட்டோம்னா அது விசாட்டுக்கு சூட நடக்கும். ஓகே. நண்பர் ஐடியா கொடுத்துருக்காரு, சிறந்த ஐடியா. இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துக்கு வச்சு புழு குடிக்கலாம். நன்றி மக்களே. பாருங்கள், இந்த புழுவுக்கு வந்து இப்போ நம்ம எல்லாம் போட்டோம். மண், களிமண், ஆற்று மண், சாணி எல்லாம் போட்டோம். போட்டுட்டு இப்போ இந்த தண்ணியை எடுத்து லைட்டாக ஊற்றிடுறோம் உள்ள. இந்த பாருங்க, லைட்டாக ஊற்றுறோம். இப்போ ஊற்றிட்டோம்னா அந்த மண் வந்து ஈரப்பசம் இருந்துக்கே இருக்கும். அந்த சாணி ஊறிடும். அப்படியே ஊறி அந்த புழு அப்படியே சூட எப்பயுமே இருக்கும். ஒரு வாரம் ஆகும். அப்படியே ஒரு வாரத்துக்கு கிடக்கு. நம்ம எப்போ தூண்டி போட்டுக்கலாம், எப்போ